ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.com நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இந்த வீக்கோட வீக்லி அனலைசிஸ் பார்த்துருவோம். டெஸ்பைட் எல்லா மேக்ரோ கண்டிஷன் மார்க்கெட் வந்து புல்லிஷாக திரும்பிகிட்டு இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடியே பார்த்தோம், இந்த லோ ஹோல்ட் ஆச்சுன்னா இங்கேருந்து அப்படியே திரும்பிடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஹை பிரேக் பண்ணணும். இதுக்கு பக்கத்தில் வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக இது இருக்கும், இந்த ரேஞ்சு. ஸோ வீக்லியில் பார்த்தாலும் நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருந்தோம், இந்த இடத்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் கீழே கரெக்ஷன் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை பிரேக் பண்ணாமல் அப்படியே புல்லிஷாக திரும்பிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு மார்க்கெட் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணணும். அடுத்து இந்த ஹை, அடுத்து இதுதான் ஆல் டைம் ஹை. ஸோ பக்கத்தில் தான் இருக்குது. 25,100னா கிட்டத்தட்ட ஒரு 4% டிஃப்ரென்ஸில் தான் ஆல் டைம் ஹையும் இது இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட் புல்லிஷாக இருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அண்ட் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம ஒரு ஆல் டைம் ஹையை வந்து எதிர்பார்க்கலாம். எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம கம்மிங் வீக்கில் பார்க்கலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக எல்லாம் புல்லிஷாக தான் இருக்குது. நம்ம இந்த ஜிஎஸ்டி இதில் வந்ததில் இருக்கக்கூடிய செக்டார்ஸு, கன்சூமர் டியூரபிள்ஸு, ஆட்டோ, அதே தான் திரும்பவும் இந்த வீக்கும் பெஸ்ட்டு பர்ஃபார்மிங்காக இருக்குது. மோஸ்ட்லி பாருங்கள், ஈச்சர் மோட்டார், டாடா மோட்டார்ஸு, பஜாஜ் ஃபினான்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கன்சூமர் டியூரபிள்ஸ் ஃபினான்ஸ் தான் இவங்க அதிகமாக இருக்காங்க. அது ரிலேட்டட் இருக்கிறது அதிகமான புல்லிஷில் இருக்குது. ஸோ பெரிய சேஞ்ச் இல்லை. லாஸ்ட் வீக் என்ன மாதிரி இருந்ததோ அதே தான் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த டாப் ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களோட அனாலிசிஸ்க்கு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். டாப் 5 ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கெமிக்கல் செக்டார் வந்து திரும்ப வந்துட்டு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் வந்து கொஞ்சம் புல்லிஷ் ஆகுது. இது பார்க்கணும். இந்த சைனா கண்டிஷன் வந்து என்ன ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது வரைக்கும் வந்து யூஎஸ் கூட நம்ம இருக்கும்போது சைனாவோட இம்போர்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணி வச்சுருந்தோம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவாக கூட போகலாம். இப்போ நம்ம வந்து இப்போ சைனா கூட, ரஷ்யா கூட போடுற டீலு இது எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சைனா கூட, ஜப்பான் கூட அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் சைனாவிலேருந்து ஏதாவது ப்ராடக்ட்ஸு நம்ம இம்போர்ட்டை வந்து எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்தியன் ஹோம் மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களோட ப்ரைஸிங் கூட நம்ம கம்பீட் பண்ண முடியாது. ஸோ அது எப்படி அவங்க வந்து இந்த ட்ரேடு அக்ரிமெண்ட் என்ன ஆகுது, என்னென்ன செக்டார் ஓப்பன் அப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணி தான் நம்ம பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்தியன் ஹோம் இதை எதுவும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இந்த பிராண்ட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலில் வந்து இப்போ டாடா மோட்டாரு, கன்சியூமர் லோன்ஸில் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் நல்லா இருக்குது. ஸோ இந்தியன் பேங்கிங் செக்டாரு, மேஜராக இந்தியாவை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்மா கம்பெனிஸு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலு, ரொம்ப டெக்னாலஜி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வந்து சைனா வந்து அதில் மாஸ்டராக இருக்குது, லோ காஸ்ட்டில் வந்து அவங்களால இங்கே நம்ம இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறத அந்த இவங்க அக்ரிமெண்ட் பண்ணும்போது நம்ம ஏதாவது அவங்க இது பண்ணுற மாதிரி நம்ம ஏதாவது விட்டு கொடுக்குற மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததுன்னா எந்த செக்டார்லாம் அஃபெக்ட் ஆகுங்கிறத நம்ம கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். அந்த ரேர் எர்த் மினரல்ஸு அண்ட் மைனிங் செக்டார் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு, ரொம்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான ப்ராடக்ட் எல்லாமே வந்து சைனா கிட்ட அதிகம். நீங்கள் ஒரு இந்தியா வேர்ல்டு ஓவர் ஒரு 64 செக்டார் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் செக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 64 செக்டார்லேயுமே சைனா தான் நம்பர் 1ல் இருக்குது. அந்த 64 செக்டாருக்குமே அவங்க டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியா பார்த்திங்கன்னா அதில் ஒரு 6-7க்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்போது அந்த மாதிரி ரொம்ப குரூஷியலான ப்ராடக்ட்ஸ் வந்து வருது, இங்கே இருக்க ஹோம் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுதுன்னா அது வந்து ஓவரால் மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க சைனா கூட வந்து இப்போ வந்து ஃப்ரெண்ட்லியாக நேச்சரில் போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம சந்தோஷமாக எடுத்துக்க முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஹோம் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த சிஜி பவர், இப்போ சிஜி பவர் வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் இது இவங்க பண்ணுறாங்கங்கிறதுனால தான் வந்துட்டு இது இப்போ ப்ரைஸ் ஏறிக்கிட்டு இருக்குது. பட் இன்கேஸ் செமிகண்டக்டர் வந்து நம்மளோட கம்மி காஸ்ட்டில் சைனாலேருந்து இங்கே இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ சிஜி பவர் என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது இதில். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்.
இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஸ்டாக் இப்போ பிக் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் ஹோம் இதை பேஸ் பண்ணி ஒரு 50% மார்க்கெட்டாவது இருக்கிற மாதிரியான கம்பெனிஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இதை பார்த்துக்கலாம். மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது, ஆல் க்ரீன், சந்தோஷம். ஆல் டைம் ஹை போணுச்சு. இப்போ இருக்க அந்த ரெண்டு ஹை பிரேக் பண்ணி, இந்த ஹை பிரேக் பண்ணி, இந்த வீக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகும்போதே இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஹை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்து இருக்கக்கூடியது ஆல் டைம் ஹை ஒன்று தான். அதை நோக்கி போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இது நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, மிட் கேப் இதில் எதெல்லாம் டாப் 5ல் இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்து வச்சு வாட்ச் பண்ணுங்கள். அடுத்து நமக்கு இந்த செக்டார்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே டாப் 5 இருக்கக்கூடிய செக்டார்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் லார்ஜ் கேப்பில் நல்ல ஒரு மொமெண்டம் கிட்டத்தட்ட 6-7 ஸ்டாக் வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங் ஜோனுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் 50ல் பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட்ஸு, மதர்சன் சுமி இது ரெண்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோ காம்பனன்ட்ஸு ரிலேட்டடு. அண்டு மிட் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஃப்ஆர்எல், அப்பாரிஸ் இந்தியா இது ரெண்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக எடுத்துக்கலாம். இங்கே இந்த 3 இதில் இருக்கக்கூடிய டாப் 5 அண்ட் இதில் வந்து ட்ரெண்டிங்கில் வந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிஃப்டியை வந்து நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணணும். இது மண்டே பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்து இந்த ஹை இது பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு 300 பாயிண்ட் தான். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து ஒரு 600-700 பாயிண்ட் இது ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நியூ ஹை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபெஸ்டிவல் சீசனும் நெருங்கிட்டு வருது. ஸோ ஆல் டைம் ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. பட் ஆனாலும் செக்டாரை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ட்ரேட் பேலன்ஸ் எல்லாமே மாறுது. இப்போ வரைக்கும் யூரோப்பை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்ததை நம்மளோட அதிகமான டெக்னாலஜி வச்சுருக்கக்கூடிய ஜப்பானு, சவுத் கொரியா, சைனா கூட நம்ம போய் ட்ரேட் அக்ரிமெண்ட் போடும்போது அவங்களுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்களும் நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ என்னென்ன கம்பெனிஸ் என்னென்ன செக்டார்ஸ் அஃபெக்ட் ஆகுங்கிறத நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இது எப்படி பேன் அவுட் ஆகுதுங்கிறத நம்ம வாட்ச் பண்ணணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஸ்டாக் செலக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வேறு எந்த எக்ஸ்டர்னல் இம்பேக்ட்னாலையும் அஃபெக்ட் ஆகாமல் ஹோம் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி மட்டுமே க்ரோ ஆகக்கூடிய ஸ்டாக்ஸாக அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும்.